எதுக்கு அவர் ஏர்போர்ட் மூர்த்தின்னு குறிப்பிடுறீங்க? அது ஒரு பட்டப்பெயர்னு வைங்களேன். என்ன ஏன் பட்டப்பேர்? அது ஒரு முக்கியத்துவம் இல்லை அவன் முக்கியத்துவம் தான். அங்கே பணி புரிஞ்சிருக்கட்டும், அங்கே வேலை செஞ்சுருக்கட்டும், அது இல்லை அது முக்கியத்துவம் தான். எப்படி முக்கியத்துவம்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இவர் வந்து ஏர்போர்ட்டில் பணி புரிஞ்சார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஏர்போர்ட்டில் வந்து அவர் திருடினார். நான் சொல்லிடுறேன். அவர் சங்கிலி திருடி மாட்டிக்கிட்டார். தொடர் அந்த இடத்த நீங்க இமேஜின் பண்ணுங்க, 4 பேர் சேர்ந்து அடிக்கிறாங்க. அப்ப தன்னை எப்படி இவரை ஒருத்தர் கட்டி வேற பிடிச்சிக்கிறாரு, பாதுகாக்கிற பேர்ல கட்டி பிடிச்சி நகர விடாம பண்றாரு. இவர்கள் அவர் நிராயுதபாணியாக அவர்கள் பகுதியில் இருக்கிற தேநீர் கடைகள் தேநீர் அருந்திக்கிட்டு இருக்காங்க. இல்ல சார், வந்த வண்டி கூட தொடர் அதுல நம்பர் பிளேட் கிடையாது. ரெண்டு பேரும் தப்பு. கத்தியை கொண்டு வெட்டினவனும் ஒண்ணு, உயிருக்கு பயந்து ஓடினவனும் ஒண்ணா? உயிர் காப்பாற்றிக்குள்ள ஓடினவனும் ஒண்ணா? இல்ல இவங்களுடைய நோக்கம் நிறைவேறிச்சு. விசிகாவுடைய நோக்கம் அவரை வந்து அவமானப்படுத்தணும், செருப்பால. சார் அவன மாதிரி சார் அதை முடிச்சுட்டு அவங்க போயிடுறாங்க. அதெல்லாம் கிடையாது. இதுல எதுக்கு சார் தலைவர் திருமாவளவன் வாழ்க்கைன்னு கத்தணும் இந்த சண்டையில? அதாவது சார் என்னன்னா, இவர்கள் ஒரு கொள்கையை உள்வாங்கி ஒரு தலைமையை உள்வாங்கி இருக்கிறாங்க. இவன் பேர் என்ன, அந்த பொறிக்கு மூர்த்தி, இதே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வழக்கறிஞர் பாலு தானே போய் மேல் பாதியில் போய் யாரு வந்தாலும் கோயிலுக்குள்ள விடாதன்னு சொன்னாரு. உன்னுடைய நீ அதை நீ கண்டிக்க தயாரா? நீ தன்னை அடித்தவர்கள் முதல் கூட நான் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா கடைசியாக என் சுயசாதி 4 பேர் தான் வந்து வழக்கு வாங்கிட்டு இருக்கணும், அதனால நான் கம்ப்ளைண்ட் கூட பண்ண மாட்டேன்னு இந்த அளவுக்கு ஒரு பாசமிக்க மனிதராக இருக்காரு சார் அவர். ரொம்ப காமெடி பண்ணுறீங்க சார். இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க எங்கள் மேலே. எஃப்ஐஆர் போட்டாங்க தெரியுமா? ஆனால் திருப்பி சொல்கிறேனே, தாக்குனது அவர் தான், கத்தியோடு வந்தது அவர் தான், கிழித்தது அவர் தான், இன்னைக்கு ஹாஸ்பிட்டலைஸ்டு இருக்கிறது எங்களுடைய தோழர்கள் தான், காயம்பட்டது எங்களுடைய தோழர்கள் தான், இரத்த காயம், மிகப்பெரிய காயம், கொலை முயற்சி செய்தது அந்த ஆள் தான். நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம், நாங்கள் உயிரை காப்பாற்றிக்க ஓடி இருக்கிறோம், நாங்கள் வந்து அவனுடைய பிளேடு கிளியிலிருந்து கத்தி கிளியிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு நாங்கள் தடுத்திருக்கிறோம். இதுதான் நடந்திருக்குது. இதை எப்படி வந்து நாங்கள் தாக்கணும்னு சொன்னீங்க? அவன் தான் சார் தாக்குனா. டிஜிபி ஆஃபீஸுக்கு வரவனுக்கு எதுக்கு சார் கத்தி? நீங்கள் பாக்கெட்டில் இருந்து தான் எடுத்ததா சொல்கிறீங்க சார். எதுக்கு கத்தி? ஏன் சொல்லுங்க? பாதுகாப்புக்கு வச்சுக்கலாம் இல்லையா? பர்மிஷன் இருக்கா? ஆனால் ஒன்று ரொம்ப வித்தியாசமாக இருக்குது தொடர், இந்த விஷயத்த 2ஆ பிரிச்சுறாங்க. ஒரு பக்கம் உங்களை வந்து சிதறி ஓடும் சிறுத்தைகள் அங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, இந்த பக்கம் வந்து இவரையும் கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதில் ஆனால் வந்து எனக்கு தெரிஞ்சு இல்லை யாரும் ஒரு டிஜிபி ஆஃபீஸில் 2 பேர் அடிச்சுக்கிறாங்க, அது வந்து அது வந்து தப்பு அப்படின்றதே இந்த குறிப்பாக இந்த சோஷியல் மீடியா சமூக ஊடகம் 2 பக்கமும் ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. சோசியல் மீடியா வந்து யார் சார் வச்சுருக்கா? வன்பமாக யார் சார் வச்சுருக்கா? அவன் சாட்டை துறைமுருகன் ஒருத்தன் பேசுகிறான் சார். அவன் வந்து எங்களுக்கு சும்மாவே விமர்சிக்கிறாள். அவன் வந்து இப்போ எங்கள் தோழர்கள் வந்து இவன் துரத்தும் பொழுது அவன் கீழே இடறி. அன்பார்ந்த ரெட்பிக்ஸ் உறவுகளே, பல்வேறு அடக்குமுறைகளையும் ஒடுக்குமுறைகளையும் கடந்த பிறகும் இன்று வரை எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் பக்கசார்பில்லாமல் தொடர்ந்து மக்களை மட்டுமே மையப்படுத்தி இயங்கும் ஊடகம் ரெட்பிக்ஸ் என்பது உங்கள் அனைவருக்கும் நன்கு தெரியும். தொடர்ந்து நாங்கள் ஒரு சுதந்திரமான ஊடகமாக செயல்பட உங்களது நிதி உதவி எங்களுக்கு தேவை. உங்களால் முடிந்த அளவு எங்களுக்கு நிதி உதவி செய்யுங்கள். திரையில் தெரியும் இந்த QR கோடை பயன்படுத்தியோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள தகவல்களை பயன்படுத்தியோ உங்களால் முடிந்த அளவு எங்களுக்கு நிதி உதவி செய்யுங்கள். நன்றி. வணக்கம் தோழர். வணக்கம். நேற்று ஏர்போர்ட் மூர்த்தி வந்து தாக்கப்பட்ட சம்பவம், உண்மை ஒன்றா இருக்குது, நீங்கள் வந்து ஆணையர் அலுவலகத்தை சொன்னது மாறா இருக்குது. திட்டமிட்டே ஏர்போர்ட் மூர்த்தியை தாக்கணுன்றதுக்கு தான் விடுதலை சிறுத்தைகள் அங்கே போயிருக்காங்க. இவர் எதுக்கு அங்கே வர்றாரு? நீங்கள் சொன்னீங்க ஆள் வச்சு இங்கே யார் வராங்க இவங்களை தாக்கிறதுக்காக அவர் போனார். உண்மையாக மா.க. ஸ்டாலின் மேலே உங்களுக்கு அந்த பிரச்சனை தெரியும், அது தொடர்பாக இங்கே வந்து ஏர்போர்ட் மூர்த்தி டிஜிபி ஆஃபீஸில் மா.க. ஸ்டாலின் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அதற்கு துணையாக தான் ஏகே மூர்த்தி ஏர்போர்ட் மூர்த்தி அங்கே வர்றாரு. அங்கே விசிக தொண்டர்கள் வேண்டுமென்றே நம்பர் பிளேட் இல்லாத வண்டியில் ஆயுதங்களை எடுத்துகிட்டு வந்து அடிக்கிறாங்க.
இந்த ஆயுதங்களை வச்சு அடிக்கும்போது செருப்புகள்கிட்டே அவர் மேலே அடிக்கிறாங்க. அப்போ இவரும் கத்தி எடுத்து தாக்குறார், பாக்கெட்டில் இருந்த கத்தியை எடுத்து தாக்குறார். ஆனால் நீங்கள் அப்படியே திரித்து ஆணையர் அலுவலகத்தில் நீங்கள் சொல்கிறீங்க. முதல்ல எதுக்கு அவர் ஏர்போர்ட் மூர்த்தின்னு குறிப்பிடுறீங்க? அது ஒரு பட்டப்பெயர்னு வைங்களேன். என்ன ஏன் பட்டப்பேர்? அது ஒரு முக்கியத்துவம். ஆமாம், முக்கியத்துவம் தான். அங்கே பணி புரிஞ்சிருக்கட்டும், அங்கே வேலை செஞ்சுருக்கட்டும், அது இல்லை, அது முக்கியத்துவம் தான். எப்படி முக்கியத்துவம்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இவர் வந்து ஏர்போர்ட்டில் பணி புரிஞ்சார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஏர்போர்ட்டில் வந்து அவர் திருடினார். நான் சொல்லிடுறேன். அவர் ஒரு சங்கிலி திருடி மாட்டிக்கிட்டார். தங்க சங்கிலியை, பவுண்டு வந்து கோல்டு சங்கிலியை வந்து திருடி மாட்டிக்கிட்டு அவர் வந்து அந்த ஏர்போர்ட் போலீஸ் ஸ்டேஷனில் இன்றைக்கி அவர் மேலே வழக்கே இருக்குது, பதிவு பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து திருட்டு மூர்த்தின்னு சொன்னால் சரி. அது என்ன ஏர்போர்ட்டில் திருடுனோன்னா ஏர்போர்ட் மூர்த்தின்னு சொல்கிறதா? இல்லை, நான் கேட்குறேன், எனக்கு ஒன்றும் புரியல. அது மாதிரி வந்து ஏர்போர்ட்டில் திருடுறதுனால திருட்டு மூர்த்தின்னு சொல்லலாம். அது என்ன ஏர்போர்ட் மூர்த்தி? இது என்ன அம்பானி போல வந்து இல்லை அதானி மாதிரி வந்து ஏர்போர்ட் வச்சிருக்காரு. திருட்டு மூர்த்தி ஒரு காலத்தில் விசிகேல இருக்கும்போது அவர் ஏர்போர்ட் மூர்த்தி இல்லை. அவர் விசிகாவில் இருந்ததெல்லாம் ஒரு கணக்கே கிடையாது. அவர் இருந்ததாகவும் தெரியாது. சரிங்களா? அந்த ஆளு எங்க இருந்தா ரவுடி மூர்த்தின்னு சொல்லுங்க, பிளேடு பக்கரின்னு சொல்லுங்க, அது ஏர்போர்ட் மூர்த்தி. அவன் திருட்டு மூர்த்தி சார். அதை புரிஞ்சுங்க முதல்ல. இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு இந்த சம்பவத்தினுடைய பேக்ரவுண்டு நான் சொல்லணும்னு விரும்புகிறேன். அது வந்து நேற்று நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு அங்கே இருந்த பத்திரிகையாளர் ஒருத்தருடைய டிஸ்டர்பன்ஸ்னால என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அதாவது இந்த மூர்த்தி இருக்கார்ல, அந்த திருட்டு மூர்த்தி, இந்த திருட்டு நீங்கள் நாகரிகமாகவே பயன்படுத்துங்க. இல்லை, திருடன் தானே சார் சொல்ல முடியும். திருடனா வழக்கு தானே இருக்கு. அது வந்து சங்கிலியா அறுத்து அவர் வந்து திருப்பி கொடுத்து எல்லாமே நடந்திருக்கு. அப்புறம் என்ன திருப்பி கொடுத்துட்டா திருட்டு இல்லைன்னு அர்த்தமாயிடுமா என்ன? சரி, இருக்கட்டும். சரி, இல்லைட்டு நான் வந்து நேற்று பிளேடு எடுத்துகிட்டு வந்தார்ல, கத்தி பிளேடு பக்கரி மூர்த்தின்னு சொல்லவா? வேற எப்படி சொல்லணும்? அவருக்கு என்ன வந்து பேர் சார்? தொடர் அந்த இடத்த நீங்கள் இமேஜின் பண்ணுங்க, 4 பேர் சேர்ந்து அடிக்கிறாங்க. அப்போ தன்னை எப்படி இவரை ஒருத்தர் கட்டி வேற பிடிச்சிக்கிறாரு, பாதுகாக்கிற பேரில் கட்டி பிடிச்சி நகர விடாமல் பண்ணுறாரு. அப்போ இவர் எப்படி தன்னை பாதுகாத்துக்கிறது? அதனால பிளேடு வச்சுக்கலாம், கத்தி வச்சுக்கலாம், பாதுகாப்புக்கு வச்சுக்க தானே செய்யும். 4 பேரும் சேர்ந்து அடிச்சாங்கன்னு சொன்னீங்க. 4 பேரும் திட்டமிட்டு அடிச்சாங்க. திட்டமிட்டு அடிச்ச மாதிரி தான் தெரியுது. திட்டமிட்டு அடிச்சிருந்தால் நான் கேட்குறவங்கள சார், நான் இப்போ நீங்கள் கேள்வி கேட்டீங்க. அதாவது அந்த டீ கடையில், அந்த டீ கடை அந்த பகுதியில் இருக்கிற தோழர்கள் இடத்துல இருக்குது. கரெக்ட். அந்த டிஜிபி ஆஃபீஸ் பக்கத்தில் ஒரு ஏரியா இருக்கு இல்லையா, இந்த மீனாட்சிபுரமா அது பேர், மீனாம்பாள்புரமும் இருக்கு. அந்த பகுதியை சார்ந்தவங்க தான் அந்த தோழர்கள். அதை சுட்டு வட்டாரத்தை சார்ந்தவர்கள் தான் கூட இருந்த நண்பர்கள். இந்த திலீபன், அகிலன், ஜாகீர், குமரப்பா அப்படின்னு வந்தாங்க இல்லையா, முருகன், இவங்க வந்தாங்க இல்லையா, இவங்க எல்லாம் அந்த பகுதியில் வாழ்கிறவங்க, தினமும் அந்த கடையில் டீ குடிக்கிறவங்க, அந்த இடத்துல நிற்கிறவங்க. இயல்பாக நீங்கள் போனீங்கன்னா அங்கே பார்க்கலாம், அங்கே ஒரு விடுதலை சித்தைகள் கொடியும் பறக்கும். அவங்க பகுதியில் அவங்க டீ சாப்பிட்றாங்க சார். நான் என்ன கேட்குறேன் உங்கள்கிட்ட, இவரை அட்டாக் பண்ணணும் அப்படின்னு ஒரு திட்டமிட்டு இருந்தாங்கன்னா குறைந்தபட்சம் சார் அங்கே பகுதியில் வந்து கூப்பிட்டுருந்தா 10-20 பேர் வந்திருப்பாங்க. குறைந்தபட்சம் 50-100 பேர் வேண்டாம், 10-20 பேர் வந்திருப்பாங்க. ஆனால் அவங்க 4 பேர் டீ சாப்பிட்டு உட்காந்துருக்குறாங்க, இயல்பாக உட்காந்துருக்குறாங்க. ஒரு திட்டமிட்டதாக வச்சுக்கலாம். நீங்கள் சொன்ன மாதிரி குறைந்தபட்சம் கம்பு வச்சிருக்க மாட்டாங்களா? வச்சிருந்தாங்களே. எங்க வச்சிருந்தாங்க? அதெல்லாம் இல்ல சார், அதெல்லாம் கிடையாது. இவருடைய ஆள் வச்சிருப்பாங்க, இவரு கூட 2-3 பேர் வந்திருந்தாங்க. இல்ல இல்ல, தாடி வச்சிருப்பார்ல, அவரே கையில வச்சிருந்தாரு சார். அவரு எங்க வந்து கடந்து எடுத்திருப்பாரு. அப்படி ஒரு விஷுவலே இல்ல நீங்க சொல்றீங்க. ஆனா எதுவுமே கிடையாது. அப்படி வச்சிருந்தா அவர் ஏன் சார் ஓடுறாரு? அவர் ஏன் ஒரு உயிர் பிழைக்க ஓடுறாரு? வீடியோ இருக்கு, டம்னு எடுத்து அடிக்கிறாரு. அதுல அது சார் வந்து அந்த இடத்துல கடந்து ஏதாவது ஒன்று எடுத்துருக்கலாம், நான் பார்க்கல அந்த விஷுவல். நீங்க சொல்றீங்க, ஆனா திட்டமிட்டு வந்ததா எல்லார் கையிலையும் கம்பு இருந்திருக்கணும், எல்லார் கையிலும் கத்தி. எப்படி இது நடந்துருது சொல்றீங்க? நான் சொல்றேன், எல்லார் கையிலும் கத்தி இருந்திருக்கணும். இவர்கள் அத்தனை பேரும் நிராயுத பாணியா வந்திருக்கிறவங்க. நிராயுத பாணியா வந்தவங்கள பிளேடோட வந்த அல்லது கத்தியோட வந்த இந்த மூர்த்தி, இந்த ரவுடி மூர்த்தி வந்து அட்டாக் பண்ணியிருக்காரு. சரிதானா? இதுதான் அங்கே நடந்தது. இதுக்கு பின்னாடி ஒரு பின்புலம் இருக்கு. அதை உங்க மூலமா வெளியே கொண்டு வரணும்னு நான் விரும்புகிறேன். அதாவது என்னன்னா, இந்த மயிலாப்பூர் பகுதியில் சரிதானா, அவர் வந்து ஒரு இடத்த, ஒரு முக்கியமான பிரைம் ஏரியாவில் இருக்கிற ஒரு இடத்த ஆட்டையை போடுறாப்புல. யாரு? மூர்த்தி ரவுடி மூர்த்தி வந்து ஆட்டையை போடுறாரு.
அந்த இடத்துல வந்து அந்த வேக்கண்ட் லேண்டுன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல போய் ஒரு கொட்டாவை போடுறாரு. சும்மா கிடக்கிற லேண்டில் வந்து ஒரு கொட்டாவை போட்டு அதை வந்து டிஸ்பியூட்டாக மாற்றுறாரு. இதற்கு எதிராக வந்து விசிகா இருக்கிறாங்க, சரிதானா? இதில் அந்த மூர்த்தி அங்கே இருக்கிற ஒரு 2 விசிகா தோழர்கள் கூட இது உரையாடுறாரு போல இருக்கு, அல்லது அவர் கூட உரையாடிருப்பாங்க. அவங்க 2 பேர் மூலம் விசிகா நடவடிக்கை எடுத்துருச்சு. ஓகே, சரிதானா? எதுக்கு அவன் மூர்த்தி கூட வந்து நீங்கள் பேசுனீங்க, அவன் வந்து இந்த மாதிரி ஒரு இல்லீகல் விஷயத்த பண்ணுறான், இங்கே வந்து ஒரு கொட்டாவை போட்டு இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணுறான். அப்படி இருக்கும்போது சார் பிரைம் ஏரியாவில் மயிலாப்பூரில் ஒரு இடத்துக்குள்ளே போய் வந்து பஞ்சாயத்து பண்ணுற, அதாவது அந்த இடத்த ஆட்டையை போடுறான் சார், அந்த இடத்துக்கு அபகரிக்கிறான். இதற்கு எதிராக விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறாங்க, சரி சரிதானா? அதில் அவனுக்கு சப்போர்ட்டாக இருக்கிற மாதிரி தோற்றமளித்த 2 பேர் மேல் நடவடிக்கை எடுத்துட்டோம். சரி சார் இவர் வந்து நீங்கள் சொன்னீங்க மா.க. ஸ்டாலினுக்காக வந்தார், இல்லை மா.க. ஸ்டாலினுக்காக வர்றாரோ, ராமதாஸ் ஐயாவுக்காக வர்றாரோ, இல்லை சின்ன ஐயாவுக்காக வருவாரோ, அது அவர் தைலாபுரத்துக்கும் அவர் வந்து பாதுகாவலர், கமலாலயத்துக்கு ஒரு பாதுகாவலர், சரிதானா? அது என்ன பாதுகாவலர்னா கேட்டில் என்ன ஒரு பாதுகாப்பு நிற்குமோ அந்த மாதிரி பாதுகாவலர் அவர், சரிதானா? அவர் வர்றாரு, அவங்களுக்காக வர்றாரு, ஆண்டைக்காக வர்றாருன்னு வச்சுங்க. அப்படி வர்றவர் நீங்கள், நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் இந்த ஆள் தோற்றிக்கிட்டு ஓடின வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது இந்த மூர்த்தி இருக்கார், ரவுடி மூர்த்தி கையில் கத்தியோடு எங்கள் தோழர்களை தோற்றிட்டு போனதை பார்த்துங்க. எப்போதும் போல் இயல்பாக எங்கள் தோழர்கள் அங்கே டீ சாப்பிட்டு உட்காந்துருக்காங்க, யதார்த்தமாக உட்காந்துருக்காங்க, நிராயுதபாணியாக உட்காந்துருக்காங்க. இவர் டிஜிபி ஆஃபீஸுக்கு வந்தவர் தானே, எதுக்கு டீ கடைக்கு போனார், அந்த விஷயம் உங்கள்கிட்ட இருக்கா? டீ கடைக்கு போகக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியுமா தோழர்? இல்லைங்க, நீங்கள் அவர் அங்கே டீ கடைக்கு போகிறாரு, அங்கே வந்து ஏன் இந்த மாதிரி எங்கள் தலைவர்கள்லாம் பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வாக்குவாதம் வருது. சார் அவங்க தான் பேசுவேன், உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு. முதல் வார்த்தை அவங்க சொல்லலை சார், இவர் தான் சார் ஸ்டார்ட் பண்ணுறாரு. நீங்கள் நல்லா இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சு தான் சொல்கிறேன், நான் மறைச்சி சொல்லணுங்கிற அவசியம் இல்லை, நல்லா விசாரித்து தான் சொல்கிறேன். நான் வேணா அந்த இடத்துல இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இருந்த பகுதி தோழர்கள்ட்ட நான் விசாரித்து தான் சொல்கிறேன். இங்கேருந்து இவர் போனவர், டேய் உங்களுக்கு என்னடா பிரச்சனை, எதை வச்சு கேட்குறாரு நல்லா புரிஞ்சுங்க. அந்த லேண்டு பிரச்சனையை வச்சு இப்போ கேட்குறாரு, உங்களுக்கு என்னடா பிரச்சனை, என்னடா என்கிட்ட என்னைய வந்து நீங்கள் வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க, என்ன நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க, தொலைச்சிருவோம் படுவா அப்படின்னு கேட்கும்போது தான் நீ யார் வந்து எங்களை தொலைக்கிறதுக்கு கேட்குறதுக்குன்னு இவங்க திருப்பி பேசுகிறாங்க. அப்போ வந்து நீ எங்கள் தலைவருக்கு எதிராக எப்போதும் பேசிக்கிட்டு இருக்கிற, ஒன்றே தொலைச்சிருவேண்டான்னு கேட்க அங்கே வந்து தள்ளுமுள்ளாகி அங்கே அடிதடியாகி அங்கேருந்து தான் வெளியில் வருது விஷயம். வெளியில் வந்த பிறகு தான் நீங்கள் விஷுவலாக பார்க்குறீங்க. சார் இவங்க இப்போ திட்டமிட்டு அடிச்சிருக்கிறாங்கன்னா எங்கள் தோழர்கள் 4 பேருக்கு மட்டும் இருந்திருக்க மாட்டாங்க, அந்த பகுதியில் ஏகப்பட்ட தோழர்கள் எங்கள் தோழர்கள் வீடுகள் இருக்காங்க, அந்த தீக்கடை ஒட்டியே இருக்குது. இது குறைந்தபட்சம் ஆயுதங்கள் வச்சுருப்பாங்க. ஏன் வீடு பக்கத்தில் தானே சார் இருக்குது, அவங்கள்ட்ட என்ன வந்து வீட்டில் பயன்படுத்துகிற கத்தி அருவாலாம் இருக்காதா, அதெல்லாம் எடுத்துகிட்டு கையில் வச்சுருக்க மாட்டாங்களா, இல்லை கட்டையாக வச்சுருக்க மாட்டாங்களா? அதனால் வந்து இவர்கள் நிராயுதபாணியாக இருந்தவங்க. இவர் போய் தான் உரண்டே இழுக்கிற தகராறு இருக்கிறதே இந்த வந்து மூர்த்தி தான். தகராறு வந்து இழுத்து வெளியில் பிரச்சனையாகி அங்கேயே வந்து தள்ளுமுள்ளாகி வெளியில் வந்த பிறகு தான் இந்த சம்பவங்கள் நீங்கள் பார்க்குறீங்க. ஒரு டிஜிபி ஆஃபீஸுக்கு வர்ற ஒரு நபர், டிஜிபி ஆஃபீஸுக்கு உன்னுடைய வந்து எஜமானனுக்காக வந்து பெட்டிஷன் கொடுக்க வர்ற நபர் கையில் ஏது சார் கத்தி, பிளேடு, எவ்வளவு ஷார்ப்பான பிளேடு சார் அது. அந்த பிளேடை வந்து அவர் எங்கே அறுக்கிறாரு, கழுத்தை நோக்கி அறுக்கிறார். அவர் திடீர்னு சுதாரிச்சு அந்த இடது கையால் தடுத்ததுனால அந்த அந்த ஃபோட்டோ பாருங்கள், நீங்கள் அதை ஜூம் பண்ணி பாருங்கள், அது எவ்வளோ பாலம் மோரி கிழிஞ்சிருக்கும் பாருங்கள், எப்படி வெடிச்சிருப்பாங்க, கிட்டத்தட்ட 16 தையல்கள் போட்டிருக்கு. இந்த அப்போ எவ்வளவு கொலைவெறியோடு நீ ஆயுதத்தோடு நீ வந்திருக்கிற, திட்டமிட்டு வந்திருக்கிற, அந்த தோழர்கள் உட்கார்ந்துருக்காங்கன்னு தெரிஞ்சு உன்னுடைய பஞ்சாயத்துக்கு இடையூறாக இருக்கிற தோழர்கள் என்பது நீ அடையாளம் கண்டுபிடிச்சி நீ பிரச்சனை பண்ணுறதுக்கு நீ திட்டமிட்ட போயிருக்கிற. அப்போ இது திட்டமிட்ட செயலா இல்லையா? நீ வந்த இடத்துல கூட நீ பார்த்துருக்கலாம் சார், நீ வந்து இறங்கினோன்னு டீ கடை யார் இருக்கான்னு பார்த்துருக்கலாம். நீ உடனடியாக வந்து அந்த இடத்துல உனக்கு அந்த ஒரு பிளான் தோணுது, அந்த இடத்துல நீ பிளாட் பண்ணுறேன்னு சொன்னால் திட்டம் தானே, இன்டென்ஷன் தானே, மென்ஷனியா தானே, அது எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும்? இவர்கள் வந்து ஆயுதம் வச்சிருந்தாங்க, இவங்க பிளேடு வச்சிருந்தாங்க, இவங்க கத்தி வச்சிருந்தாங்கன்னா இவர்கள் திட்டமிட்டு இருக்கிறார்கள், இவர்கள் பிரச்சனை பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியும். நீ தான் பிளேடு வச்சிருக்கிற, நீ தான் கத்தி வச்சிருக்கிற, நீ தான் எடுத்து அதை வந்து அதால் அட்டாக் பண்ணுற. அப்படி அட்டாக் பண்ணதுனால இன்னைக்கு ரத்த காயம் பட்டு இருக்கிறது. எங்கள் தோழர் வந்து செருப்பால் அடிக்கிறாங்க சார்,
அப்புறம் தான் சார் இவர் துரத்திட்டு ஓடுனது நீங்கள் பார்க்கலையா? அதுக்கப்புறம் தானே துரத்திட்டு போறாரு சார். ஏன் அதுக்கு முன்னாடி இவர் அந்த இதை அதுக்கு முன்னாடியே அவர் வந்து கிழிச்சிட்டார் சார். சார் கழுத்தை நோக்கி வீசினது அதுக்கு முன்பே. என்கிட்ட விஷுவல்ஸ் இருக்கா? எப்போ பாக்கெட்ல இருந்து கத்தி எடுக்கிறாருன்னா இவரெல்லாம் அடி வாங்கின பிறகுதான். அடி செருப்பால் அடிக்கிறாங்க, கழுத்தில் அடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் தான் சார் செருப்படி வந்து அது கிழிச்ச பிறகு தான். நல்லா பாருங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இவர் இன்னொருத்தர் ஜாகிரை வந்து அவரை நோக்கி கழுத்தை நோக்கி வீசுறாரு. அவருக்கு தோள்பட்டையில் சட்டை கிழியுது. அப்புறம் வயிற்றை நோக்கி வீசுறாரு. அவர் அப்படியே குனிஞ்சு ஓடுறார். இதுவும் விஷுவல் இருக்குமே, பார்த்துருப்பீங்களே. அதை மட்டும் வந்து நீங்கள் வசதியாக வந்து பார்க்கலன்னு சொல்லக்கூடாது. பார்த்தீங்கல்ல. அப்போ யார் சார் ஆயுதத்தோடு வந்தது? முதலில் அடிக்க தொடங்கியது விசிக தோழர்கள். அதுதான் என்னுடைய குற்றம். அப்படி கிடையாது. முதலில் பிரச்சனையை வந்து உண்டு பண்ணது இந்த ரவுடி மூர்த்தி தான். ரவுடி மூர்த்தி தான் பிரச்சனையை உண்டு பண்ணது. பிளேடு பக்ரி மூர்த்தி தான் பிரச்சனையை உண்டு பண்ணது. இவர்கள் அவர் நிராயுத பாணியாக அவர்கள் பகுதியில் இருக்கிற தேநீர் கடைகள் தேநீர் அருந்திக்கிட்டு இருக்காங்க. இல்ல சார், அவங்க வந்த வண்டி கூட தொடர் அதுல நம்பர் பிளேட் கிடையாது. எந்த வண்டி சார் நம்பர் பிளேட் இல்லை? இவங்க எங்க வந்து அவங்க பகுதியில் வந்து டூ வீலர் சார். அதை சுற்றி வட்ட பகுதி நான் சொல்றது என்னன்னா, அம்பேத்கர் பாலம், ரூதர்புரம், இந்த டிஜிபி ஆஃபீஸில் இருக்கிற இந்த பகுதி, இதில் தான் அவங்க வந்து நடமாடுறாங்க. இப்போ அம்பேத்கர் பாலத்திலேருந்து அவங்க டூ வீலர் எடுத்துகிட்டு வந்திருக்கலாம், சரிதானா? நம்பர் இல்லாமல் திட்டமிட்டு வரணும்னா சார், நீங்கள் என்ன சார், அவன் நம்பர் இல்லாமல் இவர் அட்டாக் பண்ணணும்னு பிளான் பண்ணி வந்தான்னா இப்படியா சார் வருவான்? கையில் ஒன்றும் இல்லாமல் சார் வருவான்? இப்படி வந்து பிளான் பண்ணி அவன் அட்டாக் பண்ணியிருந்தான்னா இவர் 4 பேர்கிட்ட சமாளிச்சுக்க, எவ்வளோ பெரிய வீரனாக இருக்கட்டும் சார், 4 பேர்கிட்ட சமாளிச்சிருக்க முடியுமா சார்? யதார்த்தமாக வந்தவங்க சார், யதார்த்தமாக வந்து டீ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இல்லை, விடுதலை சிறுத்தைகள் டிஜிபி ஆஃபீஸில் நம்ம சண்டை போடுறோம் அப்படின்னா அது நம்மளை வந்து ஸ்ட்ரிக்டாக இந்த அரசு வந்து கைது பண்ணும் அப்படி எந்த பயமும் இல்லை சார். டிஜிபி ஆஃபீஸர் அது சட்ட ஒழுங்கோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ். அது சார், விடுதலை சிறுத்தைகள் வந்து பயம் இல்லாமல் நடந்துக்கிட்டாங்களா அல்லது பொறிக்கு மூர்த்தி பயம் இல்லாமல் நடந்துக்கிட்டாரா? 2 பேருமே தான் சொல்ல முடியும். இல்லை, பிரச்சனையை எழுத்தது யாரு சார்? நான் திருப்பி உங்கள்கிட்ட சொல்கிறேன். அந்த பகுதியில் இன்னைக்கு ஈவினிங் கூட வாங்க சார், இல்லை இப்போ கூட போங்க சார். எங்கள் தோழர்கள் அங்கே இருப்பாங்க, டீ சாப்பிட்டு. நான் டெய்லி அவங்கள பார்ப்பேன். நான் அந்த பகுதியில் தானே கூடியிருக்கிறேன். நான் டெய்லி அவங்கள பார்ப்பேன். வீடு அங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் தானே இருக்குது. அந்த பக்கத்தில் விடுதலை சிறுத்தைகள் கொடியை பாருங்க, போயிட்டு டிஜிபி ஆஃபீஸுக்கு எதிரே பறக்கும். அந்த இப்போ அந்த வாயில் இருக்குல்ல, இம்பார்ட்டன்ட், அதை வந்து மெயின் கேட் இருக்குல்ல, இந்த மெயின் கேட்டுக்கு வெளியில் டிஜிபி ஆஃபீஸுக்கு வெளியில் விடுதலை சிறுத்தைகள் கொடி பறக்கிறத நீங்கள் பார்த்துருக்கீங்களா இல்லையா? அப்புறம் அது எங்கள் ஏரியா, நாங்கள் குடியிருக்கிறோம், அந்த டீ கடையில் டீ சாப்பிட்றோன்னா எப்படி இப்போ பிளான் பண்ணி வருவாங்க? அதுக்கு எதுக்கு எங்களுக்கு பயம் வரணும் சார்? திட்டமிட்டு பயம் இல்லாமல் கத்தியோடு ஆயுதத்தோடு டிஜிபி ஆஃபீஸுக்கு வந்தவன் இவன் வந்து அந்த பொறிக்கு மூர்த்தி தான், சரிதானா? ரவுடி மூர்த்தி தான். அவன் தான் சார் திட்டமிட்டு வந்தான். அவனை போய் நாங்கள் திட்டமிட்டு, அது நீங்கள் சொல்கிறீங்க பாருங்க, நம்பர் பிளாட் இல்லாமலாம் திட்டமிட்டா சார் அது என்ன மாதிரி நடந்திருக்கும்? நம்பர் பிளாட் இல்லாமல் ஒரு பிளாட் பண்ணி இவனை அட்டாக் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பிளான் பண்ணியிருந்தா அந்த அட்டாக்கு நீங்கள் இப்படி இருந்திருக்காது. அது உங்களுக்கு, நீங்கள் 1000 கிரைமை நீங்கள் பார்த்தவங்க, அதனால சொல்கிறேன். அடிப்படையாக நிலம் தான் இங்கே பிரச்சனை. நிச்சயமாக அவன் மேலே எஃப்ஐஆர் வந்து அவன் மேலே எஃப்ஐஆர் போடல சார். இவன் சொல்கிறான் இந்த போலீஸ் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குது, இந்த அரசு எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குன்னு. இப்போ என்ன கதை தெரியுமா சார்? எங்கள் மேலேயும் வழக்கு போட்டிருக்காங்க. என்ன வந்து இன்னும் அது எஃப்ஐஆர் இன்னும் கைக்கு வரல எங்களுக்கு. எங்கள் மேலேயும் வழக்கு போட்டிருக்காங்க, கூடுதலான நபர்கள் மேலே போட்டிருக்காங்க, அவன் மேலேயும் வழக்கு போட்டிருக்காங்க, சாதாரண வழக்கு போட்டிருக்கிறாங்க சார். அவன் மேலேயும் சாதாரண வழக்கு சார், எங்கள் மேலேயும் வழக்கு சார். எங்கே சார் இந்த அரசாங்கம் எங்களுக்கு? கத்தியை எது எப்படி 2 பேரும் தப்பு? எது கத்தியை கொண்டு வெட்டினவனும் ஒன்று, உயிருக்கு பயந்து ஓடினவனும் ஒன்றா? உயிர் காப்பாற்றிக்குள்ள ஓடினவனும் ஒன்றா? இல்லை, இவங்களுடைய நோக்கம் நிறைவேறிச்சு. விசிகாவுடைய நோக்கம் அவரை வந்து அவமானப்படுத்தணும், செருப்பால் சார். அவனை மாறி சார் அதை முடிச்சுட்டு அவங்க போயிடுறாங்க. அதெல்லாம் கிடையாது சார். செருப்பு எப்போ சார் எடுக்கிறாங்க? நல்லா பாருங்கள் சார். அது எடுத்த உடனே செருப்பு எடுத்து அடித்து ஃபோட்டோ போட்டுக்கிட்டாங்களா சார்? அப்படியெல்லாம் கிடையாது. இந்த தள்ளு முள்ளு இந்த பிரச்சனையில் இவன் சுற்றி வந்து எல்லாரையும் வந்து கையில் வந்து பிளேடை வச்சிருக்கும் போது தான் செருப்பு எடுத்து அடிக்கிறான். நீங்கள் நல்லா பாருங்கள், கையில் பிளேடு இருக்குது, அவன் செருப்பால் அடிக்கும் பொழுது சரிதானா? கையில் அந்த கத்தி இருக்குது, அந்த கத்தியால் தான் அவன் கீறுறான், அந்த சட்டை கிழியுது. அந்த டைமில் தான் வந்து சைமல்டேனியஸாக வந்து அங்கே ஒருத்தர் வந்து செருப்பு தூக்கி அடிக்கிறார். இதில் எதுக்கு சார் தலைவர் திருமாவளவன் வாழ்க்கைன்னு கத்தணும் இந்த சண்டையில்? அதாவது சார் என்னன்னா, இவர்கள் ஒரு கொள்கை உள்வாங்கி ஒரு தலைமையை உள்வாங்கி இருக்கிறாங்க. அவங்க கத்த வேண்டிய அவசியம் இல்லை தான், அதில் நீங்கள் உடன்படுறேன். அதில் வந்து எனக்கு மாற்று கருத்து இல்லை, எங்கள் தலைவருக்கும் அது நிச்சயமாக உடன்பாடாக இருக்காது, சரிதானா? இவன் பஞ்சாயத்தில் வந்து பிரச்சனை இவனுக்கு. அதாவது ஒரு இடத்த ஆட்டையை போடுறான், அந்த இடத்த அபகரிக்க முயற்சி பண்ணுறான்.
அதில் இவர்கள் வந்து அந்த பகுதியை சார்ந்த தோழர்கள் இவர்கள் வந்து குறுக்க நிற்கிறாங்க, இவர்கள் வந்து நம்மளுடைய நோக்கத்தை நிறைவேறுவதற்கு இவங்க தடையாக இருக்கிறாங்க நினைக்கிறான். அப்போ இவன் தொடர்ச்சியாக எங்கள் தலைவரை வந்து திட்டிக்கிட்டு இருக்கான். சார் நான் என்ன கேட்குறேன், உங்கள்கிட்ட ஒரே ஒரு செய்தி தான் சார். இந்த மூர்த்திக்கு, இந்த ரவுடி மூர்த்திக்கு என்ன கொள்கை இருக்கு, என்ன கோட்பாடு இருக்கு, இவன் யாரு சார்? சார் அவர் உங்களை எக்ஸ்போஸ் பண்றேன்னு சொல்றாரு. எங்களை எக்ஸ்போஸ் பண்ண இவன் யாரு சார்? அடிமை மாதிரி திருமாவளவன் செயல்படுறாரு, எங்க மக்களை வந்து துரோகம் செஞ்சுட்டாரு அப்படின்னு கருத்தியல் ரீதியா தான் சார் அவர் பேசுறாரு. சார் திமுகவும் விசிகாவும் அலைன்ஸ் பார்ட்டி சார். ஆமா, அலைடு பார்ட்டிஸ். நாங்க வந்து சம பங்காளர்கள், ஈக்குவலாக உட்கார்ந்து நாங்கள் ஷேரிங் பேசுகிற ஆட்கள், பார்கனிங் பேசுகிற ஆட்கள். சரிதானா? இன்னைக்கு திமுக சிறிது விலகினாலும் அது தவறு என்று சுட்டி காட்டக்கூடிய வந்து தலைவர், எங்கள் தலைவர். உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். எங்கள் தலைவருடைய 60வது பிறந்த நாள் விழா, மணி விழா. அந்த மணி விழாவுக்கு முதலமைச்சர் வாழ்த்து தெரிவிக்க வராரு. மாண்புமிகு மு க ஸ்டாலின் வந்து வாழ்த்து தெரிவிக்க வராரு. வாழ்த்து தெரிவிக்க வந்தவரிடத்தில், அவர் வாழ்த்து தெரிவிக்க வந்தவராக இருந்த போதிலும் கூட, நீங்கள் கொஞ்சம் கூட பிஜேபி ஆர்எஸ்எஸ்ஸிற்கு கொஞ்சமும் இடம் கொடுத்து விடக்கூடாது. இது வந்து அப்படி இடம் கொடுத்தால் முற்றிலும் இங்கே வந்து அனைத்தும் வீணாகும், சமூக நீதிக்கே மிகப்பெரிய கேடு விளையும் என்று எச்சரித்தவர் தான் எங்கள் தலைவர். அதை ஏற்றுக்கொண்டு முதலமைச்சர் பேசும்போது என்ன சொன்னார்னா, நானும் சகோதரர் திருமாவளவனும் வேறு வேறு தாயில் வயிற்றில் பிறந்திருந்தாலும் நாங்கள் சகோதரர்கள். திருமாவளவனுடைய சொல்லுக்கு நான் கட்டுப்படுபவன் என்று சொன்னாரா இல்லையா? இதை நீ சொல்ல முடியுமா சார்? யாருக்கு அடிமையா இருக்கிற? நான் கேட்கிறேன் சார், ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் சார். நீ அடிமையா இருக்கிறியா இல்ல நாங்க அடிமையா இருக்க? நீ வந்து யாருக்காக பேசுற? நான் திருப்பி அதான் கேட்க வந்தேன் உங்கள்கிட்ட. என்ன சார், இந்த ஆளு, இந்த மூர்த்தி எங்க தலைவரை தரைக்குறைவாக, ஒருமையில் மிக மோசமாக அவனை இவனை என்று பேசுறானா இல்லையா? பேசுறாரு. இது சரியா? ஏன் பேசுறான்? என்ன இருங்க, நீ வந்து நீ என்னமோ ஒரு தலைவர்னு நீ சொல்லிட்டு தெரியுற. உன்னை நேரத்தை யூடியூப்னு தான் சொன்னாங்க. உன்னை என்னமோ சொல்லிட்டு கிடக்கிறோம். இங்கே பத்திரிகைகள் கூட ஒன்று ஒரு என்ன சொல்கிறது, இயக்கவாதியாக கூட உன்னை ஏற்றுக்கல. உண்மை அது. நீ ஒரு இயக்கவாதி கிடையாது, உனக்கு இயக்கம் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. சரிதானா? நீ பேசுகிற, நீ எப்படி சார் பேசணும்? அது வந்து கண்டிக்கத்தக்கது தான் சார். அவர் அப்படி அப்படி பொத்தாம்புதோ சொல்லிட்டு போறது இல்ல. அதற்காக அடிக்கிறதா என்னோட கேள்வி இல்ல சார். நீங்க நல்லா புரிஞ்சுங்க. அப்படி பொத்தாம்புதோ சொல்லிட்டு போறது அல்ல. அதாவது நீ ஒரு விமர்சனம் பண்றன்னா பண்ணு. நாங்க ஒன்றும் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் கிடையாது, எங்களை விமர்சனம் பண்ணாதவர்களும் கிடையாது. எங்களுடைய நண்பர்களும் எங்களை விமர்சனம் பண்றாங்க. ஆனால் நீ வந்து எதிரியாளியா இருந்துகிட்டோட விமர்சனம், அது ஒரு நாகரிகம் வேண்டாமா சார்? உன் விமர்சனத்தில் ஏதாவது டெப்த் இருக்கா? ஏதாவது செய்தி இருக்கா? நீ என்ன நினைக்கிற? உன்னுடைய எஜமானர்கள், உன்னுடைய எஜமானர்களாக இருக்கிற பாமக, பாஜக, ஆர்எஸ்எஸ் சங்க பரிவாரங்களை குளிர்விக்க வேண்டும். இதில் இவனுடைய எஜமானராக இப்போ சீமானும் சேர்ந்திருக்கிறார். உங்களுடைய எஜமானர்களை குளிர்விக்க வேண்டும் என்று மேடையில் ஏறினாவே, வாடா போடா அவனை இவனை வா சிதம்பரத்துக்கே வர்றேன், டேய் எங்கள் தலைவர் பேரை சொல்லி வாடா பார்த்துக்கலாம் எடுத்துக்கலாம். இது பேச்சா சார்? அது அநாகரிகமான பேச்சு தான் சார். அதில் இதை எத்தனை பேர் கண்டிச்சிங்க நான் கேட்குறேன். நான் உங்களுடைய ஊடகத்தை நான் குற்றம் சாட்டுறேன். நீங்கள் கண்டிச்சிங்களா? உங்களை போன்ற ஊடகவாதிகள் கண்டிச்சாங்களா? இன்னைக்கு அவனுக்காக வந்து வரிந்து என்ன நடந்தது என்று சொல்லி தெரியாமல் அவனுக்காக இன்றைக்கு அறிக்கை விட்டு கொண்டிருக்கிற நியாயவான்கள் கண்டித்தார்களா? நீ பேசுவது தப்பு. அவர் ஒரு மதிப்புமிக்க தலைவர், அவர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியினுடைய தலைவர், அப்படி நீ பேசுவது ஏற்க முடியாது என்று யாராவது கண்டித்தார்களா? அப்ப எங்களை பேசுறது உங்களுக்கு இனிக்குது. அவனை செஞ்ச செயலை வந்து நாங்கள் ரீட்டாலியேட், அவன் பண்ணதுக்கு ரீட்டாலியேட் பண்ணால் உங்களுக்கு கொதிக்குது. இது என்ன அர்த்தம்? நீங்கள் வழக்கறிஞர் சார், ஆனால் ரொம்ப சரியான வார்த்தைகளை சரியான இடத்துல போட்டு நீங்கள் பேசுறீங்க. இல்லை நான் நியாயத்தை பேசுகிறேன். இதில் என்ன வழக்கறிஞர்? நியாயத்தை பேசுகிறேன். இப்போ நீ வன்மத்தை கக்குவது மட்டுமே உனக்கு நோக்கம் சார். நீ வந்து வன்னியர் சங்க மாநாடு நடந்துச்சு சார். வன்னியர் சங்க மாநாடு கும்பகோணத்தில் நடந்தது. அங்கே ஏறி நீ என்ன பண்ண? அங்கே போய் ஏறி எங்கள் தலைவரை வந்து நீ ஒருமையில் பேச ஆரம்பிச்சு. அங்கே அது ராமதாஸே விரும்பலை. போய் நிறுத்துப்பான்ட்டாப்புல. உங்கள் எஜமானம் உனக்கு உன்னுடைய கழுத்தில் போட்டிருக்காரு சங்கிலி, அதுக்கு அவருக்கு விரும்புகிற வரைக்கும் தான் விடுவார், அவருக்கு விருப்பம் இல்லைன்னா இழுத்துருவார். அப்படி இருக்கிற நாய்
நீ வந்து உன்னுடைய சார் ஒரு விஷயம் சார், அவருடைய பேட்டியை பார்த்தீங்களா சார்? சமீபமாக ஒரு பேட்டி பார்த்தேன் சார். என்னை இப்போ என் பேரை சொல்லி தானே ஆகணும், இப்போ என்னை தவிர்க்க முடியுதா? என் பேரை உச்சரித்து தானே ஆகணும், அந்த நிலை வந்துருச்சா? அப்போ இந்த ஆளோட நோக்கம் என்ன சார்? எதற்காக எங்கள் தலைவரை விமர்சிக்கிறாரு? எதற்காக எங்கள் தலைவரை ஒருமையில் பேசுகிறாரு? எதற்காக எங்கள் தலைவர் மீது வன்மத்தை கற்கிறாருன்னா, நீ அப்படி வந்து உன் பேரை வெளியில் சொல்லணும். எங்கள் தலைவரை விரும்பாதவன் சனாதன சக்திகள் என்ன, எங்களுக்கு அரசியல் எதிரிகள், கொள்கை எதிரிகள் உன்னை வந்து சேர்த்துக்கணும், உன்னை வந்து கொண்டாடணும், உன்னை ஆதரிக்கணும், பல வகையிலும் ஆதரிக்கணும், பொருளாதார ரீதியாகவும் அனைத்து ரீதியாக உன்னை ஆதரிக்கணும். அதுக்கு நீ எங்களை பார்த்து குலைக்கணும். இதை தவிர வேறு என்ன சார்? நீ வேறு என்ன நோக்கம்? அப்போ என்ன இப்போ பேசுகிறாங்களே, என் பேரை சொல்கிறாங்களே, என்ன அர்த்தம்னா இவரை திட்டினாதான் நம்மளை இவருக்கு வேண்டாதவன் நம்மளை ஆதரிப்பான். இது வந்து நெகட்டிவ் ஃபெமிலியாரிட்டி இல்லையா? நீ அதை விரும்பி தானே செய்கிற. உனக்கு நோக்கம் என்னென்னா, நீ சொல்லுவாங்களே எல்லாரும் சூரியனை பார்த்து நாய் குலைக்குதுன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி தான் குலைக்கிறான். தான் இந்த குலைக்கிறதுனால இந்த நாய் சூரியனை குலைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நாய்க்கு பெருமை வந்துடுது. நம்மளை சூரியனை பார்த்து குலைக்கிறோன்னு சொல்லிட்டாங்க, நம்மளை நாயின்னு சொல்லிட்டாங்கன்னு பெருமைப்பட்டுக்கிறான் மாதிரி தான் அவன் பெருமைப்பட்டுக்கிறான். இதில் இதுக்காக தான் சார் பேசுகிறான். வேறு என்ன சார், எதுக்காக சார் பேசுகிறான்? பப்ளிசிட்டி மட்டும்தான் நோக்கம், வேறு ஒன்றும் கிடையாது சார். பப்ளிசிட்டி மட்டும்தான் சார் நோக்கம். பாமகவில் மேடையில் இவனுக்கு இடம் வேணும். நாம் தமிழர் கட்சி மேடையில் போய் என்ன சார் பேசுகிறான் சொல்லுங்கள் சார்? அங்கே போய் எங்கள் தலைவர் திட்டினானா இல்லையா? உரிமையில் பேசினானா இல்லையா? இல்லை எனக்கு தெரியல. பேசுகிறான் சார். சார் உடனடியாக இவனுக்கு சப்போர்ட்டாக யார் பேசுகிறா? அண்ணாமலை, தமிழிசை சவுந்தரராஜன், எச் ராஜா, அர்ஜுன் சம்பத்து, இவங்கெல்லாம் யார் சார்? இப்போ இவன் யாருடைய வீட்டில் கட்டி போடப்பட்டிருக்கிற நாய்? இவன் யார் வீட்டில் வந்து இப்போ கட்டி போடப்பட்டிருக்கிற பாதுகாவலாக இருக்கிற நாய்? இதுதான் நான் கேட்குறேன். நீ சொல்கிறீல்ல, நான் அப்படியெல்லாம் பேசுகிறதுக்கு நான் உண்மையிலே உங்கள்கிட்ட வருத்தம் தெரிவிச்சிருக்கேன். காரணம் என்னன்னா, நான் அப்படியே பேச மாட்டேன். எங்கள் தலைவர் அப்படி எங்களை வளர்க்கலை. ஆனால் அவனுக்கு அவன் மொழியில் பதில் சொல்ல வேண்டுங்கிற அந்த வந்து அந்த அடிப்படை தான் நான் இதை சொல்கிறேன் சார். நீ வந்து நான் அவன் சரியில்லை இவன் சரியில்லை சொல்கிறீல்ல சார், உன்னுடைய பங்களிப்பு என்ன? இதே பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சங்க மாநாட்டில் போய் பேசுறியடா. இவன் அவன் பேர் என்ன, அந்த பொறிக்கு மூர்த்தி. இதே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வழக்கறிஞர் பாலு தானே போய் மேல் பாதியில் போய் யார் வந்தாலும் கோயிலுக்குள்ளே விடாதன்னு சொன்னார். உன்னுடைய நீ அதை நீ கண்டிக்க தயாரா? நீ கண்டிக்க தயாரா? மேல் பாதியினுடைய பங்களிப்பு என்ன? நீ பறையர் அமைப்புன்னு சொல்லிட்டு இருக்கிறியா? அந்த இருங்க சார் என்ன பேச விடுங்க. இந்த மேல் பாதியில் பாதிக்கப்பட்டவர்கள் பறையர்கள் தானே நீ போய் கூட்டு போனியா? உன்னுடைய கூட்டாளி தானே, உன் எஜமானார் தானே தடுக்கிறாங்க, பாமக தானே தடுக்கிறாங்க, வன்னியர் சங்கம் தானே தடுக்குது. பாமக பாலு தானே போய் அங்கே மக்கள்கிட்ட போய் யாரையும் விடாதீங்கன்னு சொல்கிறாரு. உன்னால் என்ன பண்ண முடியும்? அதன் பிறகு நீ அவங்க மேடையில் நீ ஏறுற. வடபாதியில் யார் தடுத்தது? வடபாதியில் பாதிக்கப்பட்டவர்கள் யார்? பறையர்கள் தான். என்ன பண்ண நீ? அங்கே போனியா? அதை பார்த்தியா? ஏன் வேங்க வயலில் யார் பாதிக்கப்பட்டார்கள்? அப்போ உங்களுடைய கட்சிக்காரங்களாக இருக்கிற பாஜக உன்னுடைய ஆதரவாளர்கள், பாஜகவினுடைய பங்களிப்பு என்ன? நீ அவங்களை என்ன ப்ரொசீட் பண்ண? நீ எல்லாம் பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்குன்னு? தன்னை அடித்தவர்கள் முதல் கூட நான் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா கடைசியாக என் சுயசாதி 4 பேர் தான் வந்து வழக்கு வாங்கிட்டு இருக்கணும், அதனால நான் கம்ப்ளைண்ட் கூட பண்ண மாட்டேன்னு இந்த அளவுக்கு ஒரு பாசமிக்க மனிதராக இருக்காரு சார் அவர். ரொம்ப காமெடி பண்ணுறீங்க சார். இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க எங்கள் மேலே. எஃப்ஐஆர் போட்டாங்க தெரியுமா சார்? அப்போ எல்லாம் அவன் பொறுக்கி சார், அவன் பேசுகிறதெல்லாம் பேச்சா சார்? அவன் இன்றைக்கி ஒன்று பேசுவான், நாளைக்கு ஒன்று மாற்றி நடந்துக்குவான் சார். அவன் பேசுறதுலாம் எதுலையும் உண்மை இல்லை சார். நீங்கள் அவனை ஒரு ஆளுன்னு சொல்லி இதற்காக ஒரு தனி மனிதன் தாக்கப்படுறாரு சார், ஒரு இயக்கத்தின் சார். நான் தான் திருப்பி சொல்கிறேனே, தாக்குனது அவர் தான், கத்தியோடு வந்தது அவர் தான், கிழித்தது அவர் தான், இன்னைக்கு ஹாஸ்பிட்டலைஸ்டு இருக்கிறது எங்களுடைய தோழர்கள் தான், காயம் பட்டது எங்களுடைய தோழர்கள் தான், இரத்த காயம், மிகப்பெரிய காயம், கொலை முயற்சி செய்தது அந்த ஆள் தான். நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம், நாங்கள் உயிரை காப்பாற்றிக்க ஓடி இருக்கிறோம். நாங்கள் வந்து அவனுடைய பிளேடு கிளியிலிருந்து, கத்தி கிளியிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு நாங்கள் தடுத்திருக்கிறோம். இதுதான் நடந்திருக்குது. இதை எப்படி வந்து நாங்கள் தாக்கணும்னு சொன்னீங்க? அவன் தான் சார் தாக்குனா. டிஜிபி ஆஃபீஸுக்கு வரவனுக்கு எதுக்கு சார் கத்தி? நீங்கள் பாக்கெட்டில் இருந்து தான் எடுத்ததா சொல்கிறீங்க சார். எதுக்கு கத்தி? ஏன் சொல்லுங்க? பாதுகாப்புக்கு வச்சுக்கலாம் இல்லையா? பர்மிஷன் இருக்கா? கத்தி வச்சுக்கிறதுக்கு பிளேடு வச்சு சார், நான் கேட்குறேன் சார், கத்தி வச்சுக்க, பிளேடு வச்சுக்க, உனக்கு நீ போய் அப்படி உனக்கு பாதுகாப்பு, நீ மிகப்பெரிய தலைவன், உனக்கு பாதுகாப்பு வேணா போ, கோர்ட்டுக்கு போ,
இப்போ லைசன்ஸ் வாங்கிக்க, துப்பாக்கி வாங்கிக்க, வச்சுக்கோ. துப்பாக்கி இருக்குன்னு நீ தான் பிளேடு வச்சுக்கிற என்னன்னா இவன் பொறுக்கிங்கிறதுக்கு அதான் காரணம். பொறுக்கி போய் தான் சார் பிளேடு கத்தியெல்லாம் பேனா கத்தி மாதிரி வச்சுருக்கான் பாருங்க, நான் வச்சுருப்பேன் கையில். பிளேடு பக்கிதுங்கிறத ப்ரூவ் பண்ணுறானா இல்லையா? அப்போ யார் சார் ஆயுதத்தோடு வந்தது? யார் சார் கொடுங்காயத்தை ஏற்படுத்தினது? யார் சார் கழுத்தை நோக்கி வந்து வெட்டினது? சார் இதுல 2 பேர் பக்கமும் தப்பு இருக்குன்றதா நான் சொல்றேன். நான் சார் இது வந்து நான் என்ன கேட்குறேன், அவர்கள் தான் அந்த லேண்ட் பிரச்சனை சார் லேண்ட் பிரச்சனை சொன்னல, லேண்ட் பிரச்சனை 2 பேர் மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. சரி, ஆனால் இவன் தான் அதுக்கான ஆள். இவன் யார் அனுப்பி விட்டாங்களோ அவங்க மேலே தான் எஃப்ஐஆர். அப்போ இவன் லேண்டு பிரச்சனையில் சம்மந்தப்பட்டிருக்கிறான். அங்கே விசிக்கா நம்ம வந்து அங்கே பஞ்சாயத்து பண்ணுவதற்கு அல்லது அந்த அபகரிப்பதற்கு தடையாக இருக்கிறார்கள் என்ற திட்டமிட்டு தான் சார் அவன் கத்தியோடு வந்திருக்கிறான். அதை தான் சார் போய் கேட்டிருக்கான், என்னடா பிரச்சனை உங்களுக்கு, எதுக்குடா என்னை டிஸ்டர்ப் பண்ணுறீங்கன்னு கேட்டிருக்கிறான். அப்போ யார் சார் வந்து பிரச்சனையோடு வந்தது? யார் சார்? அவன் தான் சார் வந்தான். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ லீகலாக என்ன சார் உங்களுடைய பிளானு? சட்டப்பூர்வமாக நீங்கள் நேற்று ஆணையர் அலுவலகத்தில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க. என்ன உங்களுடைய ப்ரேயர்? நாங்கள் ஆணையர் அலுவலகத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். எங்கள் ப்ரேயரு வந்து அவனை வந்து கொலை முயற்சி பண்ணியிருக்கான். அந்த கொலை முயற்சிக்கு உரிய வழக்கு பதிவு செய்யணும், அவனை கைது பண்ணணும், கைது பண்ணி உரிய நடவடிக்கை எடுக்கணும் என்பது தான் எங்களுடைய சட்டப்பூர்வமான வந்து நிலைப்பாடு. அதை தான் நேற்று நாங்கள் டிஜிபி ஆஃபீஸில் போய் புகார் கொடுத்துருக்குறோம். அந்த புகாரின் மீது உரிய நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம். இப்போ இது திருமாவளவன் தோழருக்கு தெரியுமா இந்த இன்சிடென்ட்லாம் நடந்துருச்சு, இப்படி ஒன்று நடந்திருக்குன்னு சொல்லிட்டு? ஏன் அவருக்கு சம்பவம் நடந்த பிறகு அவருக்கு தகவல் வந்து நாங்கள் தெரிவித்தோம். அவருடைய ரியாக்ஷன் என்னவா இருந்தது? அவருடைய அமைதி தான். அதே திட்டத்துக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணி அவனா புறம்போக்கெல்லாம் அவர் போய் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கணும். உங்க ஆட்கள் அடிச்சிருக்க கூடாது, ஏன்ப்பா நீங்க அடிச்சிங்க, அந்த மாதிரி எதுவும் கடிச்சாரு? அது கண்டிப்பாக கேட்பார் சார். ஏன் அவங்க எப்போதுமே கேட்பார், அது இயல்பான விஷயம். அது என்னன்னா, ஏப்பா எவனாலும் ஏதோ பண்ணிட்டு போகிறான், நீ ஏன்ப்பா அதை போய் ரியாக்ட் பண்ணுறீங்கன்னு கேட்பார். அது எப்போதுமே கேட்குறது. நான் வந்து உண்மையிலேயே ஒருத்தன் பிரச்சனை பண்ணுறான், அதுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணால் விடுப்பா, நீ ஏன் அவன் கடந்துட்டு அவன் ஏதோ பண்ணிட்டு போகிறான், நீயும் அவனை மாதிரி யோசிக்கிற அப்படின்னு கேட்பார். அதனால் வந்து இவர்கள் வந்து இவர்கள் வேறு வழி இல்லாமல் தான் சார் அவனை வந்து எதிர்கொள்ள வேண்டியதாச்சு. அதுதானே முக்கியம். இவங்களா சண்டைக்கு போனாங்க, நான் தான் கேட்குறேன், இவங்களா சண்டைக்கு போனால் இவன் கத்தி வந்து வச்சுக்கிற மாதிரி அவங்க அருவா வச்சுருந்துருப்பாங்க. இவன் வந்து ஆட்களை கொண்டு வந்த மாதிரி அவங்க இன்னொரு 10 பேரை கொண்டு வந்திருப்பாங்க. ஆனால் ஒன்று ரொம்ப வித்தியாசமாக இருக்குது தொடர், இந்த விஷயத்த 2ஆக பிரிச்சுறாங்க. ஒரு பக்கம் உங்களை வந்து சிதறி ஓடும் சிறுத்தைகள் அங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, இந்த பக்கம் வந்து இவரையும் கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதில் ஆனால் வந்து எனக்கு தெரிஞ்சு இல்லை யார் ஒரு பக்கம் ஒரு டிஜிபி ஆஃபீஸில் 2 பேர் அடிச்சுக்கிறாங்க, அது வந்து அது வந்து தப்பு அப்படின்றதே இந்த குறிப்பாக இந்த சோஷியல் மீடியா சமூக ஊடகம் 2 பக்கமும் ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. சோசியல் மீடியா வந்து யார் சார் வச்சுருக்கா? வன்பமாக யார் சார் வச்சுருக்கா? அவன் சாட்டை துறைமுருகன் ஒருத்தன் பேசுகிறான் சார். அவன் வந்து எங்களுக்கு சும்மாவே விமர்சிக்கிற ஆள். அவன் வந்து இப்போ எங்கள் தோழர்கள் வந்து இவன் துரத்தும் பொழுது அவன் கீழே இடறி கீழே விழுந்துட்டாப்ல, அதை வந்து பெரிய கொண்டாட்டமாக அதுதான் சார் சைக்காலஜி. அதுதான் காஸ்ட் மைண்ட் செட்டுங்கிறத. அவனுக்கெல்லாம் என்ன சார் பிரச்சனை இருக்குது? அதான் காஸ்ட் மைண்ட் செட்டு, வேறு என்ன அவங்களுக்கு? இதான் வந்து சனாதன மைண்ட் செட்டு. இப்போ யார் எங்களை விமர்சிக்கிறான் நீங்கள் சொல்லுங்கள் சார்? பிஜேபிக்காரன், ஆர்எஸ்எஸ்காரன், சங்க பரிவாரங்காரன், டிஎன்எஸ் நியூஸ் 24ன்னு ஒரு சேனலு, அந்த சாட்டை துறைமுருகன் ஆள், நாம் தமிழர் ஆள், யாரெல்லாம் வந்து சனாதனவாதிகளோ யாரெல்லாம் வந்து இந்த சனாதனவாதிகளுக்கு சப்போர்ட்டாக இருக்கானோ அவன் தான் விமர்சிக்கிறான். அவன் எப்படி எங்களை பாராட்டுவான்? அவன் எங்களுக்கு 2 பேருமே தப்பு சார். நான் சொல்றேனே, இவர்கள் செருப்புகள்ட்டு அடிச்சதும் தப்பு, 4 பேர் சேர்ந்து அடிக்கிறாங்க அதுவும் தப்பு. கொஞ்சம் அரசியல் உள்வாங்க சார். நீங்க ஒரு விஷயம் சார், எங்களை போன்ற அரசியல் பேசுவதற்கு ஆளே கிடையாது. நீங்க அதனால புரிஞ்சுங்க, எங்களை போன்று அரசியல்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு தமிழ்நாட்டில் இல்லை. நான் வந்து நெஞ்சை நிமிர்த்தி சொல்லுவேன். விசிகா தோழர்கள் அரசியலாக தான் வளர்க்கப்பட்டிருக்காங்க. இல்லாட்டி பொறுக்கித்தனம் இவனை மாதிரி பொறுக்கிகளை என்றைக்கோ நாங்கள் வந்து டீல் பண்ணியிருப்போமே. பொறுக்கித்தனமாக வளர்ந்துருந்தா, ரவுடித்தனமாக வளர்ந்துருந்தா, இந்த ரவுடிகளை டீல் பண்ண தெரியாது எங்களுக்கு. அப்படி அல்ல, தவறான பாதையில் சென்றவர்கள் கூட இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய அரசியல் சக்தியாக உருவாகிருக்கிறாங்க. அதற்கு விடுதலை சிறுத்தைகள் பங்களிப்பு செலுத்தியிருக்கு, உங்களுக்கே தெரியும். அதை நீங்கள் உங்களால் மறுக்க முடியாது. நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் சக்தியாக இளைஞர்கள் வளர்க்கெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் இன்றைக்கு. அதனால் எங்களை போன்ற சார் அவன் தான் வந்து பம்பு இழுக்கிறான், அவன் வந்து பிளேடை வச்சு கிழிக்கிறான், கத்தியை வச்சு கிழிக்கிறான். அப்போ நாங்கள் என்ன பண்ணுறது? அதை தடுக்கிறதும் அதுலேருந்து தப்பிச்சு ஓடுவதும் குற்றமா?
அது எப்படி குற்றமாக முடியும்? அடிச்சுட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு ஓடிடுவீங்க. இல்ல அவன் சார் நல்லா விஷுவல் பாருங்க சார். அவன் தான் சார் கத்தியை வச்சுட்டு கிழிக்கிறான், அவன் தான் சார் துரத்துறான். நாங்கள் ஒன்றுமே நிராயுத பாணி அங்கத்தினால ஓட வேண்டியிருக்கு. கீழே விழுந்துட்டாங்க எங்கள் தோழர்கள். குறைந்தபட்சம் அவங்க வந்து அந்த தடுப்பு வேலையை செய்யாட்டி ஒரு 2-3 பேராவது உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கு சார். நிச்சயமாக அந்த திலீபன் கையில் இருக்கிற அந்த காயம் கழுத்தில் பட்டிருந்தால் இன்னைக்கு திலீபன் உயிரோடு இல்லை. இப்போ இதிலிருந்து தப்பிக்கிறது கூட நீங்கள் தடுப்பு நடவடிக்கை கூட ஈடுபடலை அப்படின்னு சொன்னாக்கா, அப்போ என்ன அடிக்க வரவனை திருப்பி அடிக்கலைன்னு சொன்னாக்கா, எப்படி வந்து அப்படி திருப்பி அடித்ததும் வன்முறைன்னு சொன்னாக்கா அந்த வன்முறை நடக்கத்தானே செய்யும். அது வன்முறைன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது வன்முறைன்னு ஒத்துக்க வேண்டியதான். அன்பார்ந்த ரெட்பிக்ஸ் உறவுகளே, பல்வேறு அடக்குமுறைகளையும் ஒடுக்குமுறைகளையும் கடந்த பிறகும் இன்று வரை எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் பக்கசார்பில்லாமல் தொடர்ந்து மக்களை மட்டுமே மையப்படுத்தி இயங்கும் ஊடகம் ரெட்பிக்ஸ் என்பது உங்கள் அனைவருக்கும் நன்கு தெரியும். தொடர்ந்து நாங்கள் ஒரு சுதந்திரமான ஊடகமாக செயல்பட உங்களது நிதி உதவி எங்களுக்கு தேவை. உங்களால் முடிந்த அளவு எங்களுக்கு நிதி உதவி செய்யுங்கள். திரையில் தெரியும் இந்த QR கோடை பயன்படுத்தியோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள தகவல்களை பயன்படுத்தியோ உங்களால் முடிந்த அளவு எங்களுக்கு நிதி உதவி செய்யுங்கள். நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி தோழர். உங்களோட நேரத்தை ரொம்ப முக்கியமான இஷ்யூவாக வந்து நீங்கள் வெளிக்கொண்டு வந்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி.